ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்மளோட பன்னி இறைச்சி வீடியோவில் சூப்பராக ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க. ஆனால் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. பன்னி இறைச்சி வீடியோவில் வந்து இப்போ ரொம்ப மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்களுக்கு விருப்பமான உணவை அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நம்மளுக்கு பிடிச்சா பார்க்கணும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், தள்ளி விட்டுட்டு போயிடலாம், விமர்சனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு தெளிவான சிந்தனை வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதையும் தாண்டி இன்னொரு சில கொஞ்சம் மக்கள் சாம்பிராணி கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதில் இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பன்னி பீ தானே திங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் மறுத்து பேசவே இல்லைங்க. பன்னி வந்து பீ தான் திங்கும், சரியா? அதில் ஒரு கொஸ்டின் என்னென்னா, பன்னி எப்படி பீ தின்னுச்சு? நீங்கள் எல்லாம் போகிற இடத்துல வெட்டா வெளியிலையும் சரி, வீட்டு ஓரத்துலையும் பீயை போட்டதுனால தானே அந்த பன்னி வந்து பீ தின்னுச்சு. என் கொஸ்டின் கரெக்டாக தப்பா? இதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆச்சி மனோரமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து முன்னாடி ஒரு படத்தில் ஒரு சீன் வரும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பாவாடை அவந்தது தப்பு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தது தப்பான். இது என்ன நியாயம்? பாவாடையை ஒழுங்காக கட்டியிருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி ஒழுங்காக கக்கூஸ் கட்டி அந்த கக்கூஸில் ஒழுங்காக நீங்கள் பீயை போட்டிருக்கணுமா வேண்டாமா? ரோட்டோரத்துலையும் ஆத்தோரத்துலையும் குளத்தோரத்துலையும் இப்படி போகிற போக்கில் உங்களை மாதிரியான ஜென்மங்கள் போட்டுட்டு போகிறதுனால அந்த பாவம், அந்த அப்பாவி அனிமல்ஸ் அதை தின்னு வளரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. கடைசியில் அந்த பன்னியை போய் குறை சொல்கிறீங்க. தப்பு யார் மேலே இருக்குது? நம்ம மேலே தானே இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் எல்லா வீட்லேயுமே கக்கூஸ் எல்லாம் இருக்குங்க. பன்னி வந்து பீத்துங்கிறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லெலாம் பன்னிகளை வந்து பண்ணைகளில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? பன்னிகளை இப்போ வந்து பண்ணையில் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்க தான். ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட மூளைகள் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. சரி, இருந்தாலும் விட்டு தள்ளுவோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.